எல்போஸ் ஆப் கனடா லிபரலுக்கு 168 ஆசனங்கள், கன்சர்வேட்டிவுக்கு 144 ஆசனங்கள். இது லிபரல் பார்ட்டிக்கு கிடைத்த ஒரு மகா வெற்றி. மக்கள் கடைசி நிமிடங்களில் மனம் மாறியது ஏன்? மாகாணி வெல்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் பியோ பொலியேவும் ஒரு காரணம்தான். ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் 343 ஆசனங்கள். இதில் பியோ பொலிவே அவர்கள் தன்னுடைய சொந்த ஆசனத்தை கைப்பற்ற முடியாமல் தோல்வி அடைந்துள்ளார். நான் ஜனவரி மாதத்தில் இருந்தே குறிப்பிட்டுள்ளேன், இம்முறையும் லிபரல் பார்ட்டி தான் ஆட்சி அமைக்கும் என்று. ஏனென்று சொன்னால் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கீங்க? மறுபடியும் லிபரலா? 9 வருடம் மக்கள் கஷ்டப்பட்டது போதாதா? இங்க கட்சி பிரச்சனை அல்ல, கட்சியின் தலைவர்கள் தான் பிரச்சனை. ஒரு கட்சியின் தலைவர் பதவி விலகின பிறகும் அந்த கட்சி வின் படுதுன்னு சொன்னால் பியோ பொலிவேயின் வீக்னஸ் தான் இன்று லிபரலின் வெற்றி. மக்கள் கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம், ஜஸ்டின் ட்ரூடோ மேலே இருந்த வெறுப்பு தான். ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகினாரோ அப்பவே கேம் சேஞ்ச். இன்று லிபரல் கட்சியின் வெற்றிக்கு ஜஸ்டின் ட்ரூடோவும் ஒரு காரணம்தான். பார்லிமெண்ட்ல மெம்பர் இல்லாத ஒரு நபர் இன்று பிரைம் மினிஸ்டர் ஆக்கப்பட்டுள்ளார். அதே நேரத்தில் கெனடியன் ஹிஸ்டரியிலேயே வேர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் என்ற பெயருமே ஜஸ்டின் ட்ரூடோவை தான் போய் சேரும். லிபரல் கட்சியில் இவ்வளவு வீக்னஸ் இருந்தும் ஏன் பியோ பொலிவே வெற்றி பெறவில்லை? பியோ பொலிவே செய்த பிழைகள் தான் என்ன? ஜஸ்டின் ட்ரூடோக்கு எதிராக குரல் எழுப்பும் பொழுது மக்களுக்கு இவர் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. மக்கள் அதை விரும்பினார்கள். கேட்க ஆசையாகத்தான் இருந்தது. எப்ப ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகினாரோ அப்பவே இதை அவர் நிறுத்தியிருக்க வேண்டும். மார்கானி பதவிக்கு வர முதல் 80% கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு தான் வெற்றி நிச்சயமாக இருந்தது. மார்கானி அவர்கள் எந்த ஒரு எதிர்கட்சி தலைவரையுமே தாக்கி பேசவில்லை. அவருடைய முழு கண்ணோட்டமுமே கெனடியன் மக்கள், கெனடியன் மண், டொனால்ட் ட்ரம்பிடம் இருந்து எப்படி கனடாவை காப்பாற்றுவது, கனடாவையும் கெனடியன் எக்கானமியையும், இதுதான் அவருடைய முழுக்க ஒரு கண்ணோட்டமாக இருந்தது. பியோ பொலிவே அவர்கள் விட்ட பிழைகள், ஆரம்பத்தில் ஜஸ்டின் ட்ரூடோவை தாக்கி, அதாவது இனியிலேருந்து கீழ்த்தரமாக பேசி அவரை தாக்கின மாதிரி இப்போ மாகாணியுமே தாக்கி பேச ஆரம்பித்து விட்டார். ஆரம்பத்தில் ஜஸ்டின் ட்ரூடோ கார்பன் டேக்ஸ் ஜஸ்டின் ட்ரூடோ, இப்போ கார்பன் டேக்ஸ் மார்காணி. அதே நேரத்தில் மார்காணியிடம் இருக்கும் சொத்துக்களை வெளியில் கொண்டு மக்களிடம் அதை வெளிப்படுத்த வேணும். ஸோ எப்படியாவது ஒப்போசிஷன் பார்ட்டி எதிர்கட்சிகளை அட்டாக் பண்ணி அதிலிருந்து ஒரு நல்ல பேரை எடுக்கத்தான் முயற்சித்தாரே வழிய மக்களின் மனதை கொள்ளையடிக்கவில்லை. இவருடைய கேம்பெயினில் இவருடைய ஸ்பீச் லென்த்தா இருக்கும். அது மட்டுமில்லை, முதல் 15 நிமிடமே பிரெஞ்சில் தான் உரையாடுவார். அடுத்த 7 to 9 நிமிடம் ஆங்கிலம், அடுத்த 15 நிமிடம் பிரெஞ்சு, அதே மாதிரி அடுத்தது ஆங்கிலம். ஸோ பிரெஞ்சுக்கு தான் இவர் முக்கியத்துவம் கொடுத்தார். இதுவே பிராம்டன், ஒன்டாரியோவில் நடக்கிற, அதாவது டொரண்டோவில் நடக்கிற ஸ்பீச் எல்லாத்துலேயுமே பிரெஞ்சு தான் அதிகமாக இருந்தது. அதுலேயும் முதல் 5 நிமிடமும் கடைசி 5 நிமிடமும் லிபரலுக்கு எதிராக, அதாவது லிபரலை தாக்கி தான் பேசியுள்ளார். லிபரல் இப்படி, அடுத்த முறையும் உங்களுக்கு லிபரல் தேவையா? மாகாணி இப்படி, மாகாணி இங்கே கொள்ளையடிக்கிறார், மாகாணி அதை செய்கிறார் என்று இந்த கேம்பெயினில் அதிகமாக பேசப்பட்ட விடயங்கள் லிபரலுக்கு எதிர்த்து பேசின விடயங்கள் தான். மக்களுக்கு இவர் என்ன சொல்ல வாரார்ன்றதை முக்கியத்துவம் கொடுக்காம எதிர்கட்சிகளை தாக்கி தான் இந்த கேம்பெயினில் அதிகமாக பேசியுள்ளார். அது மட்டுமில்லை, டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக இவர் என்ன செய்ய போகிறார் என்று எந்த ஒரு பிளானுமே இவர் கூறவில்லை. எந்த ஒரு கேம்பெயினிலுமே, அதாவது கனடாவை 51வது மாநிலமாக்க நான் விடமாட்டேன் என்று சொன்னார் வழியே என்ன பிளான் வைத்திருக்கிறார் இந்த நாட்டு மக்களுக்கு, இதை வெளிப்படையாகவே எந்த இடத்துலையுமே குறிப்பிடவில்லை. இவருடைய தோல்விக்கு இன்னும் ஒரு காரணம், இவர் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எடுக்கவில்லை. எந்த ஒரு கட்சிகளுமே, எந்த ஒரு ஆட்சியுமே இவரை தாக்கி பேசக்கூடாது. இவர் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எடுப்பாரா இருந்தால் இவரை பற்றி வண்டவாளங்கள் வெளியில் வந்துவிடும். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த எலெக்ஷனுக்கு பிறகு தான் நான் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எடுப்பேன் என்று. ஸோ செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எடுக்காமல் எந்த ஒரு நாடுமே இவரோட ட்ரேடிங் பார்ட்னராக விரும்ப மாட்டாங்க. எதையோ இவர் ஒழித்து மறைக்கின்றார். இன்றைக்கு மாகாணி
மார்கானியாக இருக்கட்டும், ஜஸ்டின் ட்ரூடோவாக இருக்கட்டும், யூரோப்புக்கெல்லாம் ட்ரிப் எல்லாம் போய் வரதுக்கான முக்கிய காரணம் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இருக்குது. அதாவது தங்களுக்கு பின்னால் எதுவுமே இல்லை, நீங்கள் எங்களை செக் பண்ணி பார்க்கலாம். பியோ பொலிவேயை பொறுத்தவரையில் யாருமே இவருடைய பேக்ரவுண்டை செக் பண்ண முடியாது. இவர் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் பேக்ரவுண்ட் செக் பண்ணலாம். இதுவுமே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு காரணமாக இருக்கின்றது. இவருடைய பாலிசியில் டேக்ஸுகளை குறைக்க போகிறேன், இன்ஃப்ளேஷனை குறைக்க போகிறேன், பொருட்களோட விலைகளை குறைக்க போகிறேன், வீட்டோட விலைகளை குறைக்க போகிறேன், ரிட்டையர்மெண்ட் பிளானுகளில் புது புது ஐடியாவை கொண்டு வர போகிறேன், திருட்டுகள் களவுகள் செய்கிற எல்லாரையும் தூக்கி ஜெயிலில் போட போகிறேன், அடுத்த 5 வருஷத்தில் 10 மில்லியன் அஃபோர்டபுள் ஹோம்ஸ் வந்து கட்ட போகின்றேன். இது எல்லாமே ஒரு டொனால்ட் ட்ரம்புடைய ஸ்டைல் தான். சரி, பியோ பொலிவே அவர்களுக்கு இந்த டேக்ஸ் எல்லாம் குறைச்சி பெனிஃபிட் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு எங்கால இந்த பணம் வரப்போகின்றது? ஆரம்பத்தில் இவர் ஃபாரின் எய்டுகளை குறைக்க போகின்றேன், அது காசை வச்சு தான் நான் மக்களுக்கு டேக்ஸை குறைக்க போகிறேன்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு இந்த கேம்பெயினில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஃபாரின் எய்டுகளை நான் குறைக்க மாட்டேன், உக்ரைனுக்கு எல்லாமே இன்னுமே ஃபண்ட்ஸை வழங்க போகிறேன்றும் சொல்கின்றார். அட்லீஸ்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஆவது இந்த டெரஃபை கொண்டு வந்து அதில் இருக்கிற பணத்தை தான் மக்களுக்கு டேக்ஸை குறைக்க போகிறேன்னு சொல்கின்றார். ஆனால் பியோ பொலிவே அவர்கள் எப்படி இதை நடைமுறைப்படுத்துவார்? இதெல்லாமே டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஒரு காப்பி தான். லேஸில் இதெல்லாமே நடைமுறைப்படுத்த முடியாது. ஆரம்பத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தன் பதவிக்கு வந்து முதல் நாள்லேயே $150,000 கீழே உழைக்கிற எல்லா மக்களுக்குமே டேக்ஸ் ஃப்ரீ, எந்த ஒரு டேக்ஸுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இதுவரை அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. தனது 100வது நாளான நேற்று முன்தினம் அவர் கூறியுள்ளார், இனிமேல் ஒரு 150,000 இல்லை, 200,000க்கு கீழே உழைக்கிற எல்லாருக்குமே டேக்ஸ் ஃப்ரீ என்று. இப்படி பேசிக்கொண்டே போகலாம், வழியே நடைமுறைப்படுத்த முடியாது. ஒரு ரேசிங் காரை தன்னுடைய துணைவியாருடன் வந்து ஒரு டெஸ்ட் டிரைவுக்கு போகின்றார். $1 மில்லியன் கார் தன் எலெக்ஷனில் வின் பண்ணினால் இது தன்னுடைய வைஃபோட ஒரு ட்ரீம் கார் என்று இதை வாங்கி கொடுக்க போகிறதாக குறிப்பிட்டுள்ளார். கனடா ஃபர்ஸ்ட் என்ற பேரில் அமெரிக்கன் காரை போய் வாங்க போகின்றார் $1 மில்லியன். இது யாரோட காசுன்னு சொன்னால் எல்லாமே டேக்ஸ் பேஸ்ட மணி தான். இது மட்டுமில்லை, ஆல்பர்டாவை சேர்ந்த கன்சர்வேட்டிவ் கட்சியான டேனியல் ஸ்மித், இவரும் பியோ பொலிவேயும் ஒரே கட்சிகள் தான். இவர் கனடாக்கு எதிராக செயற்படுகின்றார். அதாவது கனடியன் கவர்மெண்டோட சேர்ந்து வேலை செய்யாமல் தனிப்பட்ட முறையில் வந்து டொனால்ட் ட்ரம்பை அவருடைய பிரைவேட் பார்ட்டியில் போய் மீட் பண்ணியுள்ளார். அங்கே வெளிப்படையாகவே கூறியுள்ளார், லிபரல் ஆட்சிக்கு வரவே கூடாது, கன்சர்வேட்டிவ் கட்சி பியோ பொலிவே அவர்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று. டொனால்ட் ட்ரம்புக்கு கனடாவை 51வது மாநிலம் ஆக்க வேண்டும். அவருடைய முதலாவது குறிக்கோளே ஆல்பர்டாவை கைப்பற்றுவதுதான். அங்கதான் எண்ணெய் போன்ற வளங்கள் எல்லாமே அதிகமாக உள்ளது. டேனியல் ஸ்மித்தும் பியோ பொலிவே அவர்களும் கை சேர்ந்தால் ஆல்பர்டா பறி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பறி போகாட்டியும் ஒரு சில ரகசியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்றைக்கு டக்ஃபோர்டுக்கு இருக்கிற ஒரு குறை என்னென்று சொன்னால், ஒரே கட்சியான டக்ஃபோர்டும் பியோ பொலிவே அவர்களும் எந்த ஒரு இடத்திலையுமே சேர்ந்து பேசவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கனடாவை 51வது மாநிலம் ஆக்க வேண்டும். அமெரிக்கன் மக்கள் இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், தெரியாமல் குரங்குட கையில் பூமாலையை கொடுத்துட்டோம் என்று. மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவைப்படுகின்றது. ஒரு சில நேரத்தில் மாற்றங்கள் வந்து இன்னுமே மோசமான நிலைமையில தான் போய் முடிந்துவிடும். ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவர் தேவைப்பட்டது டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக. அவர்தான் மார்கானி, அதாவது லிபரலில் எலெக்ட் பண்ணாத ஒரு மெம்பர். இவரை வந்து லிபரல் கட்சிக்குள்ளே கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவர் 80% வந்து இந்த லிபரல் கட்சியில் பிரைம் மினிஸ்டர் பதவியை வென்றெடுத்தார். இதுதான் மார்கானியுடைய முதலாவது வெற்றி. இன்றைக்கு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பதவி விலக முதல் யூரோப்பியன் யூனியனை சந்தித்த காரணமும், மார்கானி அவர்கள் பதவி ஏற்ற பிறகு யூரோப்பியன் யூனியனை சந்தித்த காரணமும் ஒன்றுதான். மொத்தத்தில் இது எல்லாமே கனடாவுக்கு ஒரு பேக்கப் தான். ஒரு பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. நாளைக்கு கனடாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் கனடாவுக்கு ஒரு பேக்கப் தேவைப்பட்டது. அதுதான் யூரோப்பியன் யூனியன். அதே நேரத்தில் மார்கானி அவர்கள் ஆர்டிக்கு தேவையான எல்லா பாதுகாப்புகளையுமே ஏற்படுத்தின பின்பு தான் இந்த கனேடியன் எலெக்ஷனுக்கே கால் பண்ணி உள்ளார்.
இன்றைக்கு போல்ல வந்து முன்னிலையில் லிபரல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து மக்கள் மார்கானி மேல் வைத்திருக்கும் ஒரு நம்பிக்கை தான். போக போக இந்த நம்பிக்கை கூட கூட பியோ பொலிவேயால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டார். அதனால தான் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஹாப்பரின் உதவி அவருக்கு கேம்பெயினில் தேவைப்பட்டது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜோ பைடனை குறை சொல்லி மக்களை ஏமாற்றித்தான் இன்றைக்கு ஆட்சியை கைப்பற்றினார். இதே ஸ்டைலில் தான் பியோ பொலிவே அவர்கள் செய்ய முயன்றார், பயன் அளிக்கவில்லை. இதுக்கு முக்கியமாக உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய தொகுதியிலே அவருக்கே இப்போ ஆசனம் இல்லை. எப்படின்னு சொன்னால் படு தோல்வி அடைந்துள்ளார். இப்போ கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு 144 ஆசனங்கள் உள்ளது. இதில் இவருக்கு ஒரு சீட் கிடைக்கணும் என்று சொன்னால் அந்த 144 தொகுதியில் இருக்கிற ஒரு நபர் வந்து வாலண்டியராக வந்து இவருக்கு அந்த சீட்டை விட்டு கொடுத்தா மட்டும்தான் இவர் பழையபடி பார்லிமெண்ட்டுக்கு போகலாம். ஸோ யாராவது அந்த சீட்டை விட்டு கொடுக்கத்தான் போகிறாங்க இவருக்கு. லிபரல் கட்சியின் வெற்றிக்கு வந்து பியோ பொலிவேயும் ஒரு காரணம்தான். இங்கே இவர் ஸ்மார்ட்டாக நல்லா மூவ் பண்ணி கொண்டு போய் உள்ளார். இங்கே இவருக்கு ஸ்மார்ட்னஸ் காணாது. லிபரல் கட்சியோட வீக்னஸுக்கு எந்த ஒரு தலைவராலையுமே ஈஸியாக லிபரல் கட்சியை வின் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல பியோ பொலிவியை வெளியில் எடுத்துட்டு வேற யாராவது ஒரு பெரிய நல்ல ஒரு தலைவர் இருந்திருந்தால் லிபரல் கட்சியை ஈஸியாக விழுத்திருக்கலாம். இதுதான் என்னுடைய கருத்து. உங்களுக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.